முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய சமூகத்தோட இப்போதைய நிலைமையும் எதிர்காலத்தையும் பற்றி சில நிமிடங்கள் சிந்திக்கலாமா? நம்ம சமுதாயம் மெல்ல அழிய தொடங்கிருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? 150 கோடியா இருந்தாலும் உலகத்துல பல கோடியிலும் செதறி கிடக்கிறோம். அரபு நாடுகள்லாம் நல்லா தானே இருக்கிறான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அங்கதான் நம்ம அழிவு ஆரம்பமா இருக்கு. முதல்ல பாலஸ்தீன மக்களை அடிச்சு துரத்துனாங்க. சுத்தி இருந்த அரபு நாடுகள்லாம் கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. 1967 உதவக்கிற அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல்கிட்ட போய் சண்டை போட்டு இன்னும் தோல்வி தான் அடைஞ்சாங்க. அரபு நாடுகளுக்குள்ளேயே சண்டை 8 வருஷமா ஈரான் ஈராக் போர். இதுல பல கோடி அரபு முஸ்லிம்கள் மரணம். இப்படித்தான் ஈராக்ல சதாம் ஹுசேன், எகிப்துல ஹோஸ்னி முபாரக், லிபியாவில் கடாஃபி, சிரியாவில் ஆசாத் அப்படின்னு பல சர்வாதிகார முஸ்லீம் தலைவர் பிரிவில் சிக்கிய உயிரிழந்த முஸ்லீம்கள் எண்ணிக்கை பல கோடி. ஈரானை அடிச்சது காணாதுன்னு சொல்லி அடுத்ததா குவைத்தில் இருக்கிற அரபு முஸ்லீம்களை போய் அடிக்க போக அமெரிக்காக்காரன் வந்து குண்டு போட்டதில் இன்னும் பல கோடி முஸ்லீம்கள் உயிரிழப்பு. பாருங்க இந்த முட்டாள் அரபு நாட்டு தலைவர்களோட லட்சணத்தை. ஒசாமா, சதாம் ஹுசைன் போன்ற முட்டாள் அரபிகளாலையும் காட்டுமிராண்டி தலிபான்களாலையும் ஆரம்பிச்ச அடுத்த போர்லையும் செத்தது பல லட்சம் பல கோடி முஸ்லீம்கள் தான். அமெரிக்கா ஆரம்பிச்ச போர்ல முஸ்லீம்கள் செத்தது காணாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் ஐஎஸ்ஐஎஸ், அல் கைதா மாதிரியான தீவிரவாத முஸ்லீம் இயக்கங்கள் தினசரி பல்லாயிரம் முஸ்லீம்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. முஸ்லீம் நாடான பாகிஸ்தான்ல தினசரி குண்டுவெடிப்பால பல நூறு முஸ்லீம்கள் சாவு. இந்தியாவிலையும் எப்படியோ ஆரம்பிக்கிற கலவரங்கள்னால மும்பை, குஜராத், காஷ்மீர், முசாஃபர் நகர்னு பல ஆயிரம் முஸ்லீம்கள் செத்துருக்காங்க. நம்மளை அடிச்சா கேட்க நாதி கிடையாது. நாய் அடிபட்டா கூட இறக்கப்படுற இந்த உலகத்துல நம்ம அடிபட்டா உலகம் பார்த்து கைகொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? 199 முஸ்லீம்களை அடிச்சு கொள்றது முஸ்லீம்களே தான். நம்ம கிட்ட யாராவது வேணுக்குன்னே வம்பிழுத்து நம்மளை அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்கிற வலிமை கூட நம்மளுக்கு கிடையாது. எவனோ ஒரு முட்டாள் முஸ்லீம் வரையும் எங்கேயாவது குண்டை வைக்கிறான், அல்லது மாற்று மதத்தவரை எதேச்சியாக வம்புக்கு இழுக்கிறான், அல்லது இஸ்லாத்தின் பேரை சொல்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துறான். ஆனா பதிலடி மொத்த சமூகம் விழுது அப்பாவி முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு தினசரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சமூகத்தோட இவ்வளவு பிரச்சனைக்கு ரெண்டு காரணம் தான். முதுகெலும்பு இல்லாத சுயநலவாத தலைவர்கள். இவங்க எல்லாரும் நம்மளுக்கு மேலும் மேலும் பிரச்சனையை தான் சேர்த்து விட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தலைவர்கள்னு சொல்லிக்கிறவங்க பப்ளிக்கா போடுற சண்டையை பார்த்தா இன்னும் வெக்க கேட்டு தான். இவங்களால நமக்குள்ள வேற்றுமை தான் வளருதே தவிர ஒற்றுமை வளர்றதே கிடையாது. ரெண்டாவது நமக்குள்ள இருக்க வேறுபாடு. ஒரே இறைவன் ஒரே தூதர்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நமக்குள்ள எவ்வளவு வேறுபாடு பாருங்க. உலக மக்களுக்குள்ள எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் அவங்க பண்டிகை எவ்வளவு ஒத்துமையா கொண்டாடுறாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எங்க மார்க்கம் தான் உயர்ந்ததுன்னு சொல்ற நாம பெருநாளை எப்படி கொண்டாடுறோம்? இந்த தெருல நேற்று பெருநாள், பக்கத்து தெருல இன்னைக்கு, இன்னும் ஒரு தெரு தள்ளி போனா நாளைக்கு பெருநாள். கேட்கவே வினோதமாகவும் இருக்கு, அசிங்கமாகவும் இருக்கு. இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், என்ன விடுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா யாரோ ஒரு முஸ்லீமோட செயல்னால உருவாகிற கலவரத்தால நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க. சரி, நான் என்னதான் செய்யறதுன்னு கேட்குறீங்களா? வேறுபாட்டை மீறி ஒற்றுமையே வளருங்கள் முஸ்லிம்களுக்குள். தொழுகையில உங்க பக்கத்துல இருக்கிறவர் கையை ஆட்டுகிறாரா, ஆட்டி விட்டு போகட்டும். நீங்கள் தாடி வைத்திருக்கிறீர்கள், அவர் தாடி வைக்கவில்லையா, இருந்து விட்டு போகட்டும். வேற்றுமையை ஒடுக்குகிறேன் என்ற பெயரில் மிருகமாகி விடாதீர்கள். தமிழ் முஸ்லிம் இயக்கங்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அவங்க சொல்றது நமக்குள்ள ஒத்துமையை தூண்டிச்சுன்னா நல்லது. ஆனா பிரிவினை தூண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை புறக்கணியுங்கள். அவங்க சொல்றது தப்பா இருந்துச்சுன்னா எதிர்த்து குரல் கொடுங்கள். ஒன்னும் சொல்லாம அமைதியா இருந்து அவங்கள வளர விட்டா பின்னால நம்மளுக்கு தான் பாதிப்பு. தீவிரவாதம் வளரும். தலிபான் மாதிரி கொடுங்கோல் இயக்கங்கள்லாம் இப்படிதான் ஆரம்பிச்சுது. இஸ்லாத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று எதற்கெடுத்தாலும் போராட்டம் நடத்தாதீங்க. ரசூல்லாவை அவமதித்து கார்ட்டூன் ஒரு பத்திரிகையில வரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கொன்றார்கள். இப்ப என்ன நடக்குது? அந்த கார்ட்டூன் இப்போது பல்லாயிரம் பத்திரிகையில் பல கோடி முறை அச்சடிக்கப்படுகிறது. பல கோடி முஸ்லீம்களை மக்களை கொல்ல யுத்தம் நடக்கிறது. இதை கேட்க நாதி கிடையாது. ஏன் முஸ்லீம்களே தான் இந்த யுத்தங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு கார்ட்டூன், திரைப்படம், புத்தகம் அப்படிங்கிற பேர்ல பிரபலத்துக்காக எதிர்ப்பு போராட்டம் நடத்தி சமூகத்தையே கேவலப்படுத்துறாங்க. இதையெல்லாம் எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிங்க. முக்கியமா இந்த வருஷமாவது பெருநாள்ல தமிழ்நாடு முழுவதுமா, ஏன் இந்தியா முழுவதுமா ஒரே நாள்லயே கொண்டாடுறதுக்கு உங்க பள்ளி நிர்வாகிகளையும் தலைவர்களையும் நிர்பந்தியுங்கள். ஒற்றுமையால் உண்டு வாழ்வுன்னு சிறு பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கிறோம். பெரியவங்க நாம எப்ப பாடம் கத்துக்க போறோம்? முஸ்லிம்களை சிந்திப்பீர்.